ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ப்ரௌனி செஞ்சேங்க, அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ரெசிபி கிடையாது, பட் நான் எப்படி பண்ணேன்றது வந்து ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ரௌனியோட ப்ரைஸ் வந்து மெயினாக நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து ஃபட்ச் ப்ரௌனின்னு சொல்கிறது. நான் இந்த ப்ரௌனி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் யூஸ்வலாக. இது வந்து மேலே கிரிங்கிள் டாப் ப்ரௌனி வச்சுக்கோணும். நல்லா மேலே வந்து அப்படியே அந்த டாப் வந்து கிரிங்கிள் மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும் இல்லைங்களா, அந்த ப்ரௌனி டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது நான் யூஸ்வலாக வந்து இந்த ஃபட்ச் ப்ரௌனிக்கு வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் தான். ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் ஆட் பண்ணி கொடுப்பேன். இதில் வந்து நான் வந்து மில்க் சாக்லேட்டை வந்து மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பேக் ஆயிரும். நீங்கள் நார்மலாக டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம். அது அதே மாதிரி தான் நார்மல் கேக் மாதிரியே செக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறக்கே வந்து செம்மையாக இருக்கும் லுக்கு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சூவியாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. என்கிட்ட ப்ரௌனி வாங்குகிற எப்போவுமே எல்லாத்துக்குமே வந்து யூஸ்வலாக நான் வந்து சாஸும் சேர்த்து தான் கொடுப்பேன். ப்ரௌனி வந்து 500 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதோடு சேர்த்து 80 கிராம்ஸ் பக்கம் இது சாஸும் சேர்ந்துடும். மொத்தமாக 600 கிராம்ஸ் வரைக்கும் வரும். நான் வந்து இது வந்து 500 ருபீஸ்க்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மொத்தமாக சாஸு ப்ரௌனி ரெண்டுமே சேர்ந்து, அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரௌனி. அதே மாதிரி கொக்கோ பவுடர் வந்து ப்ரீமியம் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு 1 kg வந்து நான் 1100 ருபீஸ் வந்து நான் வாங்குகிறேன். சத்தியமாக உண்மையாகவே அந்த ரேட்டுக்கு தான் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா கொக்கோ பவுடரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து 350 ரூபாயிலேருந்தே வந்து ரேட் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஏன்னா நான் நிறைய பேக்கரியில் ஃபஸ்ட்டு போய் வாங்குறப்போ எல்லாருமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த லிக்விட் 2 ட்ராப் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும், அப்படி தான் சொன்னாங்க. பட் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் என் பையனுக்காக தான் கேக் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் எப்படி செஞ்சு செய்வோமோ அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணுன்றக்காக நான் வந்து ப்ரைஸில் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிற ஒரு விஷயன்றதால ப்ரைஸை நான் வந்து பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃப்ரீ டைமில் தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதால. ஆனால் குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே வந்து நான் பண்ணிக்க மாட்டேன். குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்கிட்ட வாங்குகிற எல்லாருக்குமே வந்து தெரியும். ப்ரௌனிஸ் வந்து மெயினாக கொக்கோ பவுடர் தான் வந்து மெயின் ரோல் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து ப்ரீமியமான கொக்கோ பவுடர் தான், இதுக்குன்னு இல்லை எல்லா கேக் வெரைட்டிஸ்க்குமே நான் வந்து நான் ப்ரீமியம் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அதை பற்றி கூட இன்னொரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் என்னங்கிறது. ஓகே, இந்த ப்ரௌனி வந்து எப்படி வெளியில் வராது இல்லையா, இதில் வந்து ஒட்டிக்கும். அதை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, இந்த பெரிய ஸ்பேச்சுலா மாதிரி ஒன்று வச்சுட்டு அடியிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக கேக் வந்துடும். இந்த மாதிரி தான் எடுத்து ப்ரௌனியை வந்து பேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.